அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஜெனிஃபர் டயனா, இயற்கை மற்றும் யோகா மருத்துவர். February 4 வந்து வேர்ல்டு கேன்சர் டே. இந்த வேர்ல்டு கேன்சர் டேல நம்ம வந்து கேன்சரை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கேன்சர் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு செல் கண்டினியூஸா பெரிய சைஸா க்ரோ ஆகுறது, நிறைய செல்ஸ் பெரிய சைஸா மாறுது. அதுதான் ரிப்பீட்டடா இது நடக்கும் பொழுது கேன்சரா மாறுது. இது எந்த ரீசனும் இல்லாமல் நடக்குது. ஏன் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஎன்ஏல ஜெனடிக் கோட்ஸ் வந்து எப்பவுமே இம்ப்ளிமெண்டடா இருக்கு, உள்ளே இருக்குது இல்லையா? இந்த ஜெனடிக் கோட்ஸ்ல ஏதாவது ஒரு மாற்றங்கள் வரும் பொழுது அது நிறைய செல்ஸை வந்து நியூ க்ரோத் பண்ணுது, அல்லது இருக்கிற செல் சைஸ பெருசாக்கிடுது, அது கேன்சர் செல்ஸா மாறிடுது. சோ இது வந்து எந்த காரணங்களாக வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சைஸ் க்ரோ ஆகுறதுக்கு ரீசன்ஸ் வந்து கண்டினியூஸ் இரிட்டேஷனா இருக்கலாம் ஒரு செல்லுல. அதாவது நல்ல ஒரு ஹாட்டும் கோல்டும் மாறி மாறி பண்ணும்போது இரிட்டேட் ஆகுது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து கண்டினியூஸா ஓவர் லைட் எக்ஸ்போஷர், சன்லைட் எக்ஸ்போஷரா இருக்கலாம், நியூட்ரிஷியஸ் ப்ராப்பரா இல்லாம இருக்கலாம், அடிக்வேட் ஸ்லீப் இல்லாம இருக்கலாம். இதெல்லாமே உங்க செல்களை வந்து இரிட்டேட் பண்ணுது. ஃப்ரீ ரேடிக்கல்ஸ், ஆக்சிடேஷன், ஸ்மாக், இது எல்லாமே உங்களுடைய செல்ஸை வந்து டேமேஜ் பண்றதுக்கான ஒரு முக்கியமான காரணம். ஸோ இதோட சைஸ் அல்லது நியூ க்ரோத் செல்ஸ்ல வர்றதுனால கேன்சர் வருகிறது. இந்த கேன்சர்ஸ் எங்கெல்லாம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த இடத்துல வருது, எந்த டைப்ல வருது அப்படிங்கறத வச்சு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேன்சர் இருக்கு, டிஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் அதுக்கு இருக்குது. ஸோ குறிப்பாக அது எந்த இடத்துலலாம் வருது அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, லங்ஸ்ல இருக்குது, பிரெஸ்ட்ல இருக்கு, யூட்ரஸ்ல இருக்கு, லிவர்ல இருக்கு, ப்ராஸ்டேட்ல இருக்கு, ஸ்கின்ல இருக்கு, தொண்டையில இருக்கு, வாயில இருக்கு. இப்படி உங்க உடல்ல எந்த பகுதிக்கு வேணாலும் கேன்சர் பரவக்கூடிய ஏரியாவாக இருக்கிறது. ஸோ இதோட சிம்டம்ஸும் பாத்தீங்கன்னா, எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்து ரிலேட்டடா உள்ள சிம்டம்ஸ் இருக்கும். பெயின் இருக்கும், அவங்களால ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டொமக் கேன்சரா இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து சாப்பிட முடியாது, டைஜஷன் ட்ரபிள் இருக்கும், அவங்களுக்கு வந்து முழுங்க முடியாது, பெயின் அப்டமன்ல இருக்கும். இத மாதிரி ஒவ்வொரு உறுப்புகளுக்கும். இப்ப தொண்டையில இருக்குதுன்னா தொண்டையில அதே மாதிரி பெயின் எல்லாம் இருக்கும். ஸோ பெயின் வந்து கேன்சரோட முதல் சிம்டம்னே சொல்லலாம். அதனால அந்த சிம்டம்ஸ் வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்படுத்தவும் செய்யும். பட் கேன்சர் வந்ததுன்னா அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கும் ஈஸியான வழிகள் இருக்கு. ரெகுலர் செக்அப், ரெகுலரா நீங்க பிசிஷியன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கனாலே அது கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சோ கேன்சரை வந்து சரியான நேரத்துல கண்டுபிடிச்சீங்கன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. சோ கேன்சருக்கான வார்னிங் சிக்னல்ஸ் என்னன்னா, நமக்கே தெரியாம ரொம்ப ஃபாஸ்டா வந்து வெயிட் ரிடக்ட் ஆகுறது, ரீசனே இல்லாம வெயிட் ரிடக்ஷன் ஆகுறது. சோ உங்களுடைய உடல் எடை ரொம்ப ஃபாஸ்டா குறையுதுன்னா நீங்க கொஞ்சம் ஒரு அலர்ட்டா இருக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். ஒரு புண்ணோ இல்லது ஒரு டிஸ்கலரேஷன் சொல்லுவோம், கலர் மாறின தன்மையோ உங்களோட ஸ்கின்ல ஏற்பட்டிருந்தால், அதுவும் ஒரு 3 வாரத்துக்கு மேலாக ஏற்பட்டிருந்தால் இமீடியட்டா நீங்க வந்து டாக்டர் கிட்ட போய் கன்சல்ட் பண்ண வேண்டியது அவசியம். காரணம் தெரியாமல் வரக்கூடிய இந்த டிஸ்கலரேஷனோ புண்ணோ கேன்சரோட அறிகுறியாக கூட இருக்கலாம். ஸ்கின்ல இருந்து ஏதாவது க்ரோத் ஆகுறது, அதுவும் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். ஹெட்ஏக்ஸ் அடிக்கடி வருதுன்னா நீங்க அதை கவனமா வச்சுக்கணும். த்ரோட் வந்து முழுங்க முடியல, இல்லது ஹோஸ்னஸ், அதாவது வாய்ஸ் எல்லாம் மாறிட்டே இருக்கு, அவங்களுக்கு வந்து தொண்டை முழுங்கும் போது நல்ல பெயினா இருக்கு அப்படின்னா நம்ம இமீடியட்டா அதை கவனத்தில் கொள்ளணும். இருமும் போதோ தும்மும் போதோ பிளட் வராது, அதே மாதிரி அந்த இருமல் வந்து கண்டினியூஸா இருக்கிறது, ஸ்டொமக் பெயினா இருக்கிறது, உங்களோட உறுப்புகளுடைய ஷேப் வந்து எங்கேயாவது மாறுது, குறிப்பாக ப்ராஸ்டேட்ல அந்த டெஸ்டிஸ் இருக்கு இல்லையா, விதைப்பையோட ஷேப் மாறுறது, இல்ல அப்படின்னா அவங்களோட உடல்கள்ல ஏதாவது ஒரு பகுதிகள் வீக்கம் வருவது, அடிக்கடி யூரின் பாஸ் பண்றது, அதுல ப்ளீட் ஆகுறது, இல்லது நிறைய ஃபோம் மாதிரி போறது, ரொம்ப அதிகமா போறது, எங்கேயாவது கட்டிகள் வர்றது, லம்ஸ் மாதிரி, பிரெஸ்ட்ல லம்ப் வர மாதிரி, உடல்ல ஏதாவது ஒரு பகுதிகள்ல லம்ஸ் வர்றது, உங்களோட பீரியட்ஸ் டைமை தவிர்த்து வெஜினல் ப்ளீடிங்கா ஆயிட்டு இருக்கிறது, அதே மாதிரி பிரெஸ்ட்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகுறது, ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகுற மாதிரி, பிரெஸ்ட்ல இருந்து உங்களுக்கு பாலோ இல்லது தண்ணியோ ஜலமோ ஏதோ ஒண்ணு வெளிப்படுறது. சோ இதெல்லாம் வந்து ஒரு ஒன் ஆஃப் த வார்னிங் சிக்னல்ஸ். இந்த மாதிரி சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இமீடியட்டா நீங்கள் உங்களுடைய அருகில் இருக்கக்கூடிய மருத்துவரை சந்திக்க வேண்டும். குறிப்பாக நிணநீர் வீக்கம் இருந்தால், நிணநீர் கட்டிகள் வீக்கம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்க அக்கல்ல இருக்கலாம், அல்லது உங்களுக்கு இங்குவைனல், அந்த கால் பகுதியும் வயிறு பகுதியும் சேரக்கூடிய அந்த தொடை பகுதி இருக்கு இல்லையா, அந்த தொடை பகுதியும் வயிற்று பகுதியும் இணையக்கூடிய அந்த பகுதிகளில் ஏதாவது கணுக்கள் வீங்கி இருந்ததுன்னா அதை நீங்க கவனிக்கணும். சோ அந்த நிணநீர் கட்டிகள் கணுக்கள் வீங்கி இருக்கிறதுனாலும் பிரச்சனைக்குரிய விஷயம். இந்த கேன்சர்ல கார்சினோமா, லிப்போசார்கோமா, அப்புறம் லுக்கீமியான்னு 3 டைப்பா ஒரு ஜென்ரலா பிரிக்கலாம். சோ இந்த சார்கோமா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுடைய எலும்புகள்ல வரக்கூடியது, பிரெஸ்ட், கனெக்டிவ் டிஷ்யூ இதுல எல்லாம் வரக்கூடியது. அதுவே வந்து கார்சினோமான்னு பாத்தீங்கன்னா மற்ற உறுப்புகள்ல வரக்கூடியது. லுக்கீமியாங்கிறது பிளட்ல வரக்கூடியது.
இப்ப கார்சினோமாவா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வைட்டமின் ஏ, இ இது ரெண்டும் ரொம்ப அவசியம். இது மாதிரி இன்னும் ஒரு சில விஷயங்களும் தேவை. பி காம்ப்ளெக்ஸ், நியாசின், ஃபோலிக் ஆசிட், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் ஆழி விதையில நிறைய இருக்கு. கோஎன்சைம் Q10, அதே மாதிரி பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம் இப்படி எல்லா மினரல்ஸும் தேவை. லுக்கீமியாக்கும் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் மஸ்ட். பி காம்ப்ளெக்ஸ்லயும் குறிப்பாக விட்டமின் B12 ரொம்ப முக்கியம். சி முக்கியம், இ முக்கியம். இத மாதிரி மல்டி விட்டமின்ஸும் எல்லா விட்டமின்ஸும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா தான் இந்த நோயில இருந்து நம்ம போராடி வெளியில வர முடியும். கார்லிக், ஆப்பிள்ஸ், அப்புறம் கோகனட், ப்ரொக்கோலி இது அவ்வளவும் ரொம்ப நன்மையான ஒரு விஷயம். குறிப்பாக ஆப்பிள்ஸும் ப்ரொக்கோலியும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கார்லிக் உங்களுடைய தினமும் உணவுகள்ல சேர்த்துட்டுருங்க. ஒரு டெய்லி உங்களுடைய உணவுகள்ல பல பல் பூண்டுகளை சேர்க்கும் பொழுது அது ஈஸியா உங்களை நோயில இருந்து விடுதலை கொடுக்கறதுக்கு உதவியா இருக்கும். சார்கோமாக்கும் ஏ, வைட்டமின் ஏ, பி, சி, அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கோஎன்சைம் Q10, அப்புறம் நியாசின்ஸ், மினரல்ஸ்ல பொட்டாசியம், கால்சியம் இது எல்லாமே தேவை. முடிந்த மட்டும் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிடை எல்லாரும் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். அது கேன்சர் பிரிவென்ஷனா இருக்கும். அது இயற்கையாகவே நமக்கு ஆழி விதையில நிறைய கிடைக்குது. சால்மன் ஃபிஷ்ல இருந்து எடுக்கக்கூடிய சால்மன் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு. சோ இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட நிறைய சாப்பிடுறதுனால உங்களுடைய ஹார்ட், லிவர், ஈவன் கேன்சர் பிரிவென்ஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த கேன்சரை பத்திய விவரங்களை தெரிஞ்சுக்கணும்னா நிறைய புக்ஸ் இருக்குது, நீங்க அதை படிக்கலாம். குறிப்பாக ரொம்ப நல்ல புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரின் ஆத்தர்ஸ் எழுதின இங்கிலீஷ் புக்ஸ் நிறைய இருக்குது. அதை நீங்க நிறைய அண்டர்கான் பண்ணீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தமிழகத்திலையும் கேன்சர் உங்களை கொல்லும் நோய் அப்படின்ற ஒரு புக் இருக்குது. அது மாதிரி கேன்சர் அப்படின்ற ஒரு புக் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தி இன்னர் பிசிஷியன் அப்படின்னு சொல்லி இருக்குது. உங்கள் உடலை நீங்களே குணப்படுத்தலாம் அப்படின்னு இருக்குது. உங்களோட உடலை பத்தி தெரியாத விஷயங்களை கத்துக்கிறதுக்காக வாட் யுவர் டாக்டர் டசன்ட் நோ அபவுட் யூ அண்ட் யுவர் வைட்டமின்ஸ் அப்படின்னு ஒரு புக் இருக்கு. இந்த மாதிரியான நிறைய புக்ஸ்கள் வந்து ஏகப்பட்டது இருக்குது. அனாட்டமி ஆஃப் டிசீஸ், வின் த இன்டர்வல் வார், லவ் மெடிசின் மிராக்கிள்ஸ் இப்படி ஏகப்பட்ட புக்ஸ் வந்து இந்த ரிலேட்டடா இருக்குது. இந்த புக்ஸ் எல்லாம் நீங்க படிக்கும் போது உங்களுக்கு இதை பத்தி உள்ள ஒரு அறிவு வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். அந்த நாலேஜை வச்சு கூட நம்ம அந்த நோயை போராட முடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்அடிக்வேட் ஸ்லீப், தூக்கமின்மை இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சோ மெலட்டோனின் அப்படின்ற ஒரு டேப்லெட்டை தான் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு கொடுப்பாங்க. இந்த மெலட்டோனின்றது எப்ப நமக்கு கிடைக்கும்னா நீங்க பகல்ல சன்லைட்டை நிறைய பார்க்கும்போது செரட்டோனின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த செரட்டோனின் will convert into melatonin at the night time. So night timeல மெலட்டோனினா மாறிடும். இந்த மெலட்டோனின் தான் இந்த கேன்சர் பிரிவென்ஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ அந்த டேப்லெட்டா சாப்பிடுறதுக்கு பதிலா நல்லா தூங்கினாலே உங்களுக்கு கேன்சர் பிரிவென்ஷனுக்கும் கேன்சர் வந்தாலும் குணப்படுத்துவதற்கும் உதவியாக இருக்கும். அதே மாதிரி ப்ராப்பர் அண்ட் குட் நியூட்ரிஷன் எடுக்கணும். சோ நியூட்ரிஷன் பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வைட்டமின் ஏ, பி, சி இந்த மாதிரி விஷயங்கள், இ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், கோஎன்சைம் Q10 இது எல்லாத்தையும் எடுக்கிறது ரொம்ப நல்லது. பீட்டிங் கேன்சர் வித் நியூட்ரிஷன் ஒரு புக்கே இருக்குது. பேட்ரிக் அவங்க எழுதியிருக்கிறாங்க. இந்த புக்கை பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கு நிறைய தகவல்கள் என்ன சாப்பிடலாம் என்ன சாப்பிடக்கூடாதுன்னு தெரியும். இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா கேன்சர் வந்து செத்ததை விட 60% மக்கள் மால் நியூட்ரிஷனால, அதாவது போதுமான அளவு நியூட்ரிஷன் இல்லாம தான் அதிகமா சாகுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது வாட் யுவர் டாக்டர் டசன்ட் நோ அபவுட் யுவர் நியூட்ரிஷன் அப்படின்ற ஒரு புக் வந்து டாக்டர் ரே அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்காங்க. இந்த புக்லயும் இதை பத்தி தெளிவான விளக்க உரைகள் இருக்குது. சோ வாய்ப்பு கிடைக்கும் போது இந்த புக்குகளை வாங்கி படிங்க. இந்த புக்கோட ஃபுல் நேம் என்ன அப்படின்னா டாக்டர் ரே ஸ்டாண்டர்ட் எழுதின புக்கோட ஃபுல் நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட் யுவர் டாக்டர் டசன்ட் நோ அபவுட் யுவர் நியூட்ரிஷன் மே பி கில்லிங் யூ. இது ஒரு அருமையான புக்கு. இதை எல்லாரும் வாங்கி படிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தாட். சோ இந்த புக்கை படிக்கும் போது உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் நியூட்ரிஷனை பத்தி தெரியும். பேட்ரிக் அவங்க என்ன சொல்றாங்கன்னா உங்களுடைய இம்யூன் சிஸ்டத்தை நீங்க ஜாஸ்தி பண்ணீங்க, இம்யூனிட்டி பவரை ஜாஸ்தி பண்ணிட்டீங்கனாலே உங்க டிசீஸை நீங்க கொல்ல முடியும். சோ இந்த கேன்சர்ல இருந்து நீங்க வெளியில வரணும்னா இம்யூனிட்டி பவரை ஜாஸ்தி எடுத்துக்கணும். சோ இம்யூனிட்டி பவர் கரெக்டா கிடைக்கிற மாதிரி நியூட்ரிஷன், நல்ல தூக்கத்தை ஏற்படுத்திக்கோங்கன்னு சொல்றாங்க. ஒரு சில உணவுகளை தவிர்ப்பதன் மூலம் இம்யூனிட்டி பவரை அதிகப்படுத்த முடியும். எக்ஸாம்பிள் கேன்டு ஃபுட், டின் ஃபுட், அதே மாதிரி பேக்கரி ஃபுட்ஸ், மைதா இந்த மாதிரி உணவுகளை அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா இதுல எல்லாம் லெட், கேட்மியம் இந்த மாதிரியான உணவுகள் கேன்டு ஃபுட்ல இருக்குது. சோ இந்த பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் கலக்காத உணவுகளை சாப்பிடுங்க. குறிப்பாக ஆர்கனோபாஸ்பரஸ், அதே மாதிரி ஹெர்பிசைட்ஸ், ஃபங்கிசைட்ஸ் போடாத உணவுகளை சாப்பிடுங்க. ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் சாப்பிடுறது நல்லது. ரிஃபைன்டு சுகரை யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணுங்க. ரிஃபைன்டு ஃப்ளோரை யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணிடுங்க.
அதே மாதிரி கார்ன்ல இருக்கக்கூடிய சோயில இருக்கக்கூடிய ஆயில் ஃபேட் அதுவும் இதற்கு எதிரான ஒரு விஷயம். கேன்சரை உருவாக்கக்கூடிய தன்மை உடையது. எல்லாத்துக்கும் மேல ஸ்ட்ரெஸ், டென்ஷன், கவலைகளை மறந்துருங்க. பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூடு, லவ், எமோஷன்ஸ் இதெல்லாம் பாசிட்டிவா இருக்கும்போது நீங்க இந்த நோயில இருந்து ஈஸியா வெளியில வர முடியும். சோ இதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க, கீமோதெரப்பி அப்படின்ட்டு ஒன்று. இந்த கீமோதெரப்பி எடுக்கிறது நோயில இருந்து விடுபட முடியும். ஆனா அதோட சைடு எஃபெக்ட் இஸ் சோ பேட். சோ அதுல இருந்து வெளியே வரணும்னா நிறைய குட் நியூட்ரிஷன் நீங்க எடுக்கும்போது மட்டும்தான் வெளியில வர முடியும். நாசியா, வாமிட்டிங் அப்படியே கொமட்டிட்டே இருக்கும், அவங்களுக்கு முடியெல்லாம் கொட்டிடும். இதுல இருந்தெல்லாம் வெளியே வரணும்னா நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட வேணும். அதே மாதிரி ஆலோவேரா மிகப்பெரிய உதவியாக இருக்கும் கேன்சர்ல இருந்து வெளிவரதுக்கு. அதே மாதிரி முருங்கை இலை அதுவும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த மாதிரி உணவுகளை உங்களுடைய தினமும் உணவு பழக்க வழக்கத்துக்குள்ள கொண்டு வரும்போது முசாம்பி, அதே போல சாத்துக்குடி ஜூஸ் இதெல்லாம் டெய்லி உங்களோட உணவுகளை கொண்டு வரும் பொழுது ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு உங்களை இட்டு செல்லும். அதே மாதிரி ஒரு 10 ஆல்மண்ட் டெய்லி சாப்பிடும் போதும் உங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன் கிடைச்சிடும். உங்களை டீடாக்சிபிகேஷன் பண்ணிடும், உங்களோட லிவர், கிட்னிஸை ஃபிளஷ் அவுட் பண்ணணும். இது இயற்கை மற்றும் யோகா மருத்துவரின் ஒரு கண்காணிப்பின் கீழ் மட்டும்தான் செய்ய முடிஞ்ச ஒரு ட்ரீட்மெண்ட். ஸோ உங்க லிவரை கிளீன் பண்றது, உங்களோட கிட்னிஸை கிளீன் பண்ணும்போது கேன்சர்ல இருந்து சீக்கிரமே நீங்க விடுபட முடியும். இந்த நியூ இங்கிலாந்து ஜேர்னல் ஆஃப் மெடிசன் இவங்களும் இத பத்தி தான் சொல்றாங்க. டீடாக்சிபிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், உங்களோட லிவர், கிட்னிஸை ஃபிளஷ் அவுட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை செய்யறதுக்கு நேச்சுரோபதி அண்ட் யோகா டாக்டர்ஸ்னால மட்டும்தான் முடியும். சோ நீங்க அருகில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸையோ அல்லது எங்களையும் நீங்க தொடர்பு கொள்ளலாம். அனிமல் புரோட்டீன்ஸை அவாய்ட் பண்றதன் மூலமாக நீங்க அது மில்கா இருக்கலாம், இல்ல மீட்டா இருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்களை நீங்க அவாய்ட் பண்றதுனால உங்களுக்கு மிகவும் நல்லதான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். சோ இதெல்லாம் ஒரு ஜென்ரலான ஒரு ஐடியா உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். இதுல யோகா அண்ட் மெடிடேஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களை ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் பண்றதுக்கு. அதே மாதிரி உங்களை டீடாக்சிஃபை பண்றதுக்கு இயற்கை மருத்துவம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணும்போது ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ முடியும். ஈவன் நீங்க கேன்சருக்குள்ள இருந்தா கூட அதுல இருந்து வெளிவரதுக்கு இயற்கை மற்றும் யோகா மிக சிறந்த வகையில உதவி செய்யும். சோ நீங்க இந்த ஆரோக்கியமான உணவுகள், ஆரோக்கியமான லைஃப் ஸ்டைலை நீங்க ஃபாலோ பண்ணும்போது இந்த நோயில இருந்து நீங்க வெளிவந்து ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ முடியும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. குறிப்பாக கேன்சரால பாதிக்கப்பட்டவர்கள் உங்களுக்கு அருகில் இருந்தால் அவர்களுக்கு தயவு செய்து ஃபார்வர்ட் பண்ணுங்க. சோ அவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கும். நன்றி, வணக்கம்.